வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மோதியா ராகுலா என்று பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் களமிறங்க உற்சாகமாய் களமிறங்கியுள்ளது மாநில கட்சிகளை உள்ளடக்கிய இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பில் மாற்று அணி அல்ல, மூன்றாவது அணி. இது பற்றிய கேள்விகள் எழுந்திருக்கிறது. மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு நாடு முழுவதும் அதிகரித்திருப்பதாக ஒரு பார்வை இருக்க, இந்த அணி வெற்றி கனியை பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்ல முன்பு எடுக்கப்பட்ட முயற்சிகள் போல மற்றும் ஒரு முயற்சியாக இந்த மூன்றாவது அணி முயற்சி என்பது இருக்குமா? இது போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க, இவற்றையெல்லாம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். காங்கிரஸ், பாஜக அல்லாத மாநில கட்சிகள் ஒருங்கிணைந்த அணி தற்போது கூட்டாட்சி முன்னணி என்ற பெயரில் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஃபார்வர்ட் பிளாக், புரட்சிகர சோசியலிஸ்ட், அதிமுக, சமாஜ்வாதி, ஐக்கிய ஜனதாதளம், பிஜு ஜனதாதளம், மதசார்பற்ற ஜனதாதளம், அசாம் கணபரிஷத், ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா ஆகிய 11 கட்சிகள் இதில் இடம்பெற்றுள்ளன. மதசார்பற்ற கட்சிகளாக இவை தங்களை அடையாளப்படுத்தி இரு தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக மாநில கட்சிகள் இணைந்த கூட்டாட்சியை தேசிய அரங்கில் உருவாக்கப் போவதாக தெரிவித்துள்ளன. தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் வாக்கு சதவிகிதம் நேரு, இந்திரா காலத்தில் 40% இருந்து 90களுக்கு பின் படிப்படியாக குறைந்து தற்போது 25% உள்ளது. அதேபோல் பாஜகவிற்கு வாஜ்பாய் காலத்தில் 25% இருந்து தற்பொழுது 18% உள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மேலும் இழப்பை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது. அதே சமயம் மோடி என்ற பிரம்மாஸ்திரத்தால் பாஜகவின் வாக்கு வங்கி 6-7% அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் மாநில கட்சிகளின் ஆதரவின்றி எந்த தேசிய கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. ஒட்டுமொத்த மாநில கட்சிகளின் வாக்கு வங்கி 55%க்கு அதிகமாக இருந்தாலும் அவற்றில் சில இரு தேசிய கட்சிகளின் அணிகளில் உள்ளன, மற்றும் சில கூட்டாட்சி முன்னணியில் உள்ளன. இந்த மூன்றுக்கும் வெளியேயும் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி போன்றவை உள்ளன. இந்நிலையில் இந்த கூட்டாட்சி முன்னணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? பிரதமர் தேர்தலும் ஆட்சி நிர்வாகத்திலும் ஒற்றுமை நிலவுமா? நிலைத்த ஆட்சி தர முடியுமா? அல்லது தேர்தலுக்கு பிறகு இவர்கள் சிதறிவிடுவார்களா? அது காங்கிரஸ் அணி ஆட்சி அமைக்க கை கொடுக்குமா? அல்லது அதிமுக போன்ற கட்சிகள் பாஜக அணி ஆட்சி அமைக்க பக்கபலமாகுமா? மாநில அரசியல், மாநில நோக்கங்களை முன்னிறுத்தும் கட்சிகளின் கலவையால் ஒன்றுபட்ட பரந்துபட்ட தேசிய நலன்கள் தேசிய பார்வைக்கு பழுது நேருமா? அல்லது கூட்டாட்சி முன்னணி என்ற பெயருக்கேற்ற அதிகார குவியலற்ற அதிகார பகிர்வு கொண்ட உண்மையான கூட்டாட்சியை பெறுவார்களா? இதுபோன்ற பல கேள்விகள் எழுந்திருக்க, இவற்றையே இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் இணைகிறார். வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் இந்த ஒரு முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய இடதுசாரி இயக்கத்திட்ட தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதிமுக, சமாஜ்வாதி, ஜேடியு, ஜேடிஎஸ் ஆகிய கட்சிகளை உள்ளடக்கிய இந்த ஒரு அணியை உருவாக்கி இருக்கீங்க, உருப்பெற்று வருகிறது. எந்த அடிப்படையில சேர்ந்த கட்சிகள்? இல்ல, அதாவது ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஒரு மாற்று காங்கிரசுக்கு அல்லது பாரதிய ஜனதாவுக்கு என்று வருகிற போதெல்லாம் உடனடியா அந்த மூன்றாவது அணி என்றோ அல்லது மாற்று அணி என்றோ அல்லது மதச்சார்பற்ற அணி என்றோ வருகிற போது ஒரு கடுமையான அட்டாக் வைக்கப்படுகிறது. நம்முடைய ஜனநாயகம் அதனுடைய முழுமையை நோக்கி போவதனுடைய வளர்ச்சி கட்டம் இது. இது ஒரு ப்ராசஸ். நீங்க ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது 52ல இருந்து யார் அட்டாக் வைக்கிறா? யார் அட்டாக் வைக்கிறாங்க? யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ, காங்கிரசும் சரி பாரதிய ஜனதாவும் சரி. இப்ப நேற்றுக்கு நீங்க திரு மோடி அவர்களை பாத்தீங்கன்னா, அவங்க ஆரம்பிச்சதே முதல்ல இந்த தேர்ட் ரேட்டட் கண்ட்ரியா மாத்திரும் அப்படின்னு தான் அவர் பேசுறாரு. அப்பனா அவர் செகண்ட் ஃப்ரெண்டா இருந்தா செகண்ட் ரேட்டட் கண்ட்ரியா இந்தியா மாறிடுமாங்கிற கேள்வியும் கூட ஒரு இது வார்த்தைகளுக்கு சரியா வரும். ஒண்ணு என்னன்னா, என்னுடைய கேள்வி எந்த அடிப்படையில் சேர்ந்த கட்சிகள்? அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இது ஒரு ப்ராசஸ்.
நீங்க ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது 1977 வரை இருந்தது. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸோ அல்லது சிறிது காலம் பாரதிய ஜனதாவோ அவர்களை மையமாக வைத்து பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி முறை என்பது இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த கூட்டாட்சி முறைக்கு போகிற போது நீங்க முதல்ல பாரதிய ஜனதாவுக்கு 22 கட்சிகள் சேர்ந்த கூட்டணி என்பது இருந்தது. அதே போல காங்கிரசுக்கும் 14 கட்சிகள் இருந்தாங்க. இன்னைக்கு நண்பர்களே இல்லாதவங்களாக அவங்க மாறி இருக்காங்க. அந்த கட்சியும் சேர்த்து இங்க சிவசேனாவும் அதே போல அகாலிதளமும், அங்க நேஷனல் கான்பரன்ஸும் தேசியவாத காங்கிரசும், இதை தவிர யாரும் அந்த அணியை பத்தி சொல்றீங்க. இந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் இப்ப ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபேக்டர் என்பது ஒன்று, இந்த கட்சிகளால் தங்களுடைய மாநில பிரச்சனையோ அல்லது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ தீர்க்க முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்கள். அது வெவ்வேறு காரணமா இருக்கலாம். அதை உணர்ந்து கொண்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் என்பதுதான் இதுல இருக்கக்கூடியது. எனவே ஒரு மாற்று அரசாங்கம் மாற்று கொள்கையை வைக்க முடியுமா என்று யோசிக்கிறார். பல மாநில கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இந்த கட்சிகளை மட்டும் ஏன் கூப்பிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டில் திமுக அழைக்கல, அதிமுக அழைச்சிருக்கீங்க, சமாஜ்வாதி அழைச்சிருக்கீங்க, பகுஜன் சமாஜ் அழைச்சிருக்கீங்க. எப்படி இவையெல்லாம் எப்படி இந்த கட்சிகள் நிராகரிச்சீங்க? எப்படி இந்த கட்சிகளை அழைச்சீங்க? இல்ல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாநிலங்களில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில நிர்பந்தங்களின் அடிப்படையில் அந்த மாநிலத்தில் போட்டி போடுகிற 2 கட்சிகளும் ஒரே இடத்தில் இருப்பதற்கு விரும்புவது கிடையாது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க சில பேர் சில கட்சிகளோடு சேருவதற்கு அவங்க வர்றது கிடையாது. எனவே சில கட்சிகள் அழைக்கப்படுவது இல்லை. சில கட்சிகளுடைய இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நாணயம் சம்பந்தமான பிரச்சனைகள். சமாஜ்வாதியா பகுஜன் சமாஜாங்கிற பொழுது எப்படி சமாஜ்வாதியை தேர்ந்தெடுக்கிறீங்க? திமுகவா அதிமுகவாங்கும் போது எப்படி அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்ல, அதாவது திமுக இந்த காலத்தில் மிக மோசமாக அம்பலப்பட்டு போயிருக்கக்கூடிய ஒரு கட்சி. நேற்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அரசாங்கத்தில் பங்கேற்று வெளியே வந்த பிறகும் கூட பல்வேறு விதமாக நாங்கள் எதிர்க்கிற சட்டங்களை எல்லாம் ஆதரித்து வாக்களித்த கட்சி என்கிற முறையில் அதை அழைக்கவில்லை. என்சிபி ஆட்சியிலே பங்கெடுக்கக்கூடிய கட்சி, ஆனால் அது உங்களுடைய மாநாட்டுக்கு அழைச்சி எப்படி? இல்ல, என்சிபி சில விஷயங்கள்ல அவங்க மாறுபட்டு நின்னாங்க. அவங்க என்னன்னு சொன்னா, இப்போ உணவு பாதுகாப்பு மசோதா என்று வருகிற போது நாங்கள் சொல்லுகிற சில திருத்தங்களை அவர்களும் கூட முன்வைத்தார்கள். அல்டிமேட்டா அவங்களோட சேர்ந்து நின்றுதான் வாக்களித்தார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த கட்சிகள் எல்லாம் 100% நாங்கள் இணைக்கிற ஒரே ஒரு புள்ளி என்பது ஒரு மாற்றுக்கான முயற்சி என்பதில் தான். பகுஜன் சமாஜ் உங்களோட இருந்த கட்சி, அவங்களை ஏன் அழைக்கல போன்ற கேள்விகள் எங்களோட இல்ல. அவங்க இல்ல, ஒரு கட்டத்தில் உங்களுடைய முயற்சியில பங்கெடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் மாயாவதி? ஒரு காலத்திலையும் இடதுசாரிகள் ஒருங்கிணைத்த எந்த அணியிலும் பகுஜன் சமாஜ் கட்சி இணைந்ததே கிடையாது. முற்காலங்களில் இதற்கு முன்னாடி நீங்க உங்களுடைய எந்த அடிப்படையில் பகுஜன் சமாஜ் வேணாங்கிறீங்க? இல்ல, நாங்க வேண்டாம்னு சொல்ல அவங்க நான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இந்த கருத்து நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய கருத்து. 3வது அணி வந்தால் நாட்டை 3ஆம் தரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு. இந்த கருத்து ரொம்ப முதல் தரமான விமர்சனமும் மோதி வைக்கக்கூடிய இந்த விமர்சனம். அதாவது எப்பவுமே ஒரு விமர்சனம் அப்படின்னு வரும்போது மக்களுக்கு நடந்த விஷயங்களை நினைவூட்டுவது என்று உண்டு. நீங்க இதுக்கு முன்னால இதே மாதிரியான பல்வேறு முயற்சிகள் பல்வேறு தலைமையின் கீழ் முயற்சிக்கப்பட்டது. இன்று இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாற்று அணி, அவங்க சொன்ன மாதிரி அது 3ஆவதுன்னு சொன்னா அது ரொம்ப அஃபண்டடா ஃபீல் பண்றாங்க. நான் ஏன் 3வது போகணும், எங்களை மாற்றுன்னு சொல்லுங்க. நம்ம அப்படியே சொல்லலாம், மாற்று அணி. இதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம சகோதரர் சொல்ற மாதிரியே ஒவ்வொரு மாநில கட்சிக்கும் ஒவ்வொரு அஜெண்டா உண்டு. அதே மாதிரி இவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு தலைமையின் கீழ் செயல்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னு சொன்னா, இதற்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சது. அது கடைசியில எல்லாரும் சேர்ந்து கையோட கை தூக்கி நிக்கிறதுக்கு தான் அந்த கூட்டணி போட்டோ பலமா அந்த இதுவ பயன்பட்டதே தவிர மற்றபடி அது தேர்தலுக்கு எந்த பிரயோஜனம் படல. இன்றைக்கு நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி அமையணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பேசப்படுது. அது மட்டும் இல்ல, மத்தியிலே ஒரு நிலையான ஆட்சி, ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பல்வேறு முடிவுகளை எடுப்பதற்கு ஸ்திரத்தன்மைங்கிற பிரயோகத்தை நீங்க 2 கட்சிகளுக்கு இடையே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை அவங்க விமர்சிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக நாங்க ஒரு மாற்று சிந்தனையை நோக்கியே நகர்கிறோம், இதற்கே இவ்வளவு விமர்சனம் அப்படின்னு கேக்குறாங்க.
ஏதாவது நம்ம காமன் மினிமம் புரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கூட 23 கட்சிகளை வைத்து ஒரு வெற்றிகரமாக காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தியவர் திரு வாஜ்பாய் அவர்கள். இதே காமன் மினிமம் புரோகிராம்ல நீங்க மாற்று அடி பத்தி யோசிக்க கூடாதுன்னா நிச்சயமா யோசிக்கலாம். ஆனா இதில் தலைமையேற்று நடத்தக்கூடிய நபர்கள், அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களால் முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல், அதற்கு ஒத்துழைக்கின்ற தலைமைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தேசிய அளவில் ஒரு கொள்கை உருவாக்கத்துக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எந்த மாதிரி கொள்கை உருவாக்கத்தை இவர்களால் தர முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தத்தை மற்றவங்க எல்லாம் ஏத்துக்கிறாங்களா? இதே மேற்கு வங்காளம் மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக ஆட்சி செய்த மாநிலத்தில் கூட பல்வேறு கம்பெனிகள் இங்கு முதலீடை செய்ய வர வேண்டும் என்று அவர்களே அழைத்த சூழ்நிலை உண்டு. ஆக எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த கட்சியை, இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்காக மக்களிடம் கொள்கைகளை கேள்வி கேட்கிறீங்க? தமிழ்நாட்டிலும் இதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுக இடதுசாரிகள் சேர்ந்த ஒரு அணியாக சந்திக்கிறார்கள். அதாவது இந்த முயற்சியில் அதிமுக இணைந்திருக்கிறது. அதிமுகவை நோக்கிய கேள்விகளும் இருக்கின்றன. இது பற்றிய பத்திரிகையாளருடைய பார்வையும் நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நேர்களாகிய நீங்களும் இது பற்றி உங்களுடைய கருத்தை குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய திரு பகவான் சிங், பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவர்கள் இணைந்திருக்கிறார். இந்த மாற்று முயற்சியில் இப்பொழுது 11 கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள். இந்த 11 கட்சிகளுடைய தற்போதைய ஸ்ட்ரென்த் லோக்சபால பார்த்தா கிட்டத்தட்ட 100 சீட் கிட்ட வருகிறது. வரக்கூடிய தேர்தலில் இதை காட்டிலும் ரெட்டிப்பா அவங்க வாங்குவார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, 200 சீட் வாங்குவாங்கனாலும் கூட ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் வருமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. எனும்பொழுது மற்றும் ஒரு காங்கிரஸ் போன்ற இன்னொரு தேசிய கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த அணி ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் இருக்கிறது. இதுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 200 சீட்டுக்கு மேல வரும் என்று நினைச்சா நிச்சயமா அதுல ஒரு பாசிபிலிட்டி பிஜேபியை வெளியில வைக்கிறதுக்காக காங்கிரஸ் வெளியில இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு அது ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு பழைய ஹிஸ்டரி இருக்கு. இந்த மாதிரி சந்திரசேகர் கவர்மெண்ட்டுக்கும் வெளியில இருந்து சப்போர்ட் கொடுத்து ராஜீவ்காந்தி இருந்த போது அது காலை இழுத்து விட்டாங்க. இது திஸ் கேன் அகைன் ரிப்பீட். என்னுடைய கேள்வி என்னவென்றால், காங்கிரஸ் அந்த தேசிய கட்சிகள், பிஜேபி, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுடைய உதவி இல்லாமல் இந்த இடதுசாரிகள் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த அணி தனியாக ஆட்சிக்கு வரதுக்கான சூழல் இருக்கிறதா? இன்னைக்கு அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிலைமைதான். என்னன்னா, ஆனா ஒண்ணு சொல்லலாம், காங்கிரஸ் இந்த அளவுக்கு ஒரு சரிவு பார்த்தது கிடையாது. ஆகையால அந்த கட்சியின் இந்த சரிவு மற்ற கட்சிகள், அதாவது இந்த தேர்ட் ஃப்ரண்ட் சொல்ற இந்த கான்ஸ்டிடியூயன்ட்ஸ், அவங்களுக்கு ஒரு ஆடட் சீட்ஸா மாறலாம் இல்லையா? அதனால 200 to 225 சீட்ஸ் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்ததுன்னா காங்கிரஸ் நிச்சயமா சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு இடையில இன்னொரு சூழ்நிலையிலையும் சில கட்சிகள் இங்க டெல்லியிலையும் இதை பத்தி பேசப்படுது, லெப்ட் பார்ட்டிஸ்லயும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஏடிஎம்கே லீடர்ஷிப் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு ஃபியூச்சர் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு வாய்ஸா இருப்போம், ஒரு பங்கு இருப்போம், ஒரு ஃபோர்ஸ், ஒரு பிரசன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒருவேளை ஏடிஎம்கே லீடர்ஷிப்ப ஒரு கான்சென்சஸ் பிரைம் மினிஸ்டர் ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் நாம. ரைட். ஆக இப்ப இந்த காங்கிரசுக்கு சரிவு ஏற்படுமே ஆனால் இந்த அணிக்கான ஒரு நல்வாய்ப்பாக அமையும் அப்படிங்கறது உங்களுடைய கணிப்பா நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு ஆவணிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். சில அடிப்படை முடிச்சுட்டு மற்ற கேள்விகளுக்கு போல நினைக்கிறேன். காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம், இந்த அணி என்று அஇஅதிமுக எந்த அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது? அதாவது காங்கிரஸ் வேண்டாம் சொல்றதுக்கு, காங்கிரஸ் ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனா குறிப்பா இந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து துரோகம் இழைப்பதை மட்டுமே அரசனுடைய செயலாக செய்திருக்கிறது. பிஜேபி சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்து செஞ்சிருக்காங்க பிஜேபி. அதுல காங்கிரஸ் எந்த அளவுக்கு
தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சதோ அதுக்கு இணையான, அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம, இன்னும் சொல்ல போனா அந்த காங்கிரஸ் அந்த தவறு செய்வதற்கு காரணமா இருந்தது திமுக. சரி, திமுக. அதனால அதை எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு இணையான ஒரு போட்டியாளராக நாங்க நினைக்கல. ஏன்னா அதுக்கான சூழல் இதுவரைக்கும் வரல. அதனால எங்களுக்கு அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் கூட ஒரு ஆர்கனைஸ்டு போட்டியாளராக உருவாகிறதுக்கு முயற்சி பண்ணி. பிஜேபியும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாங்க தான் போட்டியாளர் நினைக்கிறேன். போட்டி, அதாவது என்னுடைய கேள்வி துரோகம் இழைத்திருக்கா? உங்களுடைய கேள்வியினுடைய அவசியம் இல்ல. இதுல என்னன்னா இருங்க, நாங்க போட்டியாளரா நினைக்கிறது இன்னைக்கு அவங்க வரக்கூடாது, அவங்க துரோகம் செஞ்சிருக்காங்க, நாங்க நல்லது செஞ்சிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கிறோம். பிஜேபி இதுல தமிழ்நாட்டுல எங்களுக்கு இணையான போட்டியாளர் நீங்க விமர்சிக்காம இருக்கலாம். ஆனால் தனித்து போட்டி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் எடுக்கும் பொழுது, அறிவிக்கும் பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் நாங்கள் முடிவெடுத்தோம். நாங்க யாரையும் எதிர்பார்த்தோம். காவிரி போன்ற விவகாரத்துல பிஜேபியும் துரோகம் இழைத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? காவேரியில காங்கிரஸ், பிஜேபி ஆகிய தேசிய கட்சிகள் துரோகம் இழைத்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்ல? அதுவும் ஒரு காரணமாக வைக்கப்பட்டது. நாங்க சொல்ல வர்றது, நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். காங்கிரஸ், திமுக தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. என்னுடைய கேள்வி, தமிழக முதலமைச்சர் பேசும்பொழுதும் காவிரி போன்ற விவகாரத்துல பிஜேபி, காங்கிரஸ் ரெண்டுமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் உண்மைதான் இல்லையா? அவங்க ஆட்சியில் இருந்த நீங்க இப்ப சிபிஎம் ஓட சேர்ந்திருக்கீங்க. முல்லை பெரியார் விவகாரத்துல சிபிஎம் என்ன நிலைப்பாடு? நாங்க சிபிஎம் பொறுத்த வரைக்கும் நாங்க சிபிஎம் ஓட இன்னைக்கு தமிழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை சிபிஎம் எடுத்து தமிழ்நாடு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அல்லது அவங்களுடைய செயல்பாடுகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்தது. தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைமை, சட்டமன்றத்தில் மட்டும் இல்லாம வெளியும் தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைமை, தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுடைய தலைமை யாருக்கு சாதகமா காவிரி விவகாரத்தில் இருந்தது? இதே காவிரி இஷ்யூ வர சொல்ல, முல்லை பெரியார் இஷ்யூ வர சொல்ல, இதே சிதம்பரம் மதுரையில கூட்டத்தில் பேசுறாரு. பேசிட்டு அடுத்த நாள் டெல்லியில போய் என்ன சொன்னாரு? அங்க எனக்கு முன்னால பேசின யாரோ உணர்ச்சி வயப்பட்டு பேசினாங்க, அதை வச்சு நான் பேசினேன். தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைமை நாங்க தான் அவங்கள போட்டியாளர் நினைக்கலையே. அவங்க இதுவரைக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தமிழ்நாட்டுல காட்டல. அதனால அவங்க விவாதத்துக்குரிய பொருளா நாங்க கருதல. நீங்க கருத்து சொல்ல, அதாவது ஒண்ணு, இது முயற்சினா இது வளர்ச்சி போக்கு. நீங்க இப்ப நீங்க கூட பேசுனீங்க, இது 2 மடங்கு வந்தாலும் 200 தாண்டாது. என்ன பிஜேபி மட்டும் 2 மடங்கு வந்தா எவ்வளவு வந்துரும்? ஒண்ணு. எனவே இல்ல நீங்க அது பேசும்போது வித் ரெஃபரன்ஸ் டு காங்கிரஸ் பிஜேபி அலையன்ஸ் தான். நீங்க பிஜேபிக்கு இப்ப இருக்கக்கூடிய பலம் 150 கிட்ட, 2 மடங்குன்னா 300 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 110 பிஜேபி 180 வர முடியும். என்டிஏ ஸ்ட்ரென்த் சொல்றேன். இப்ப நீங்க அணியா பேசும்பொழுது என்டிஏ ஸ்ட்ரென்த் 150 கிட்ட இருக்கு, 180 கிட்ட வாங்கிருக்காங்க. டபுளா பாக்கலாமா? இல்ல, அதான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க இந்த 2ஆ வந்தாலும் அப்படின்னு நீங்க அதுல சொல்றீங்க பாத்தீங்களா? அதுக்காக நான் சொன்னேன் 2 மடங்கு வெற்றி பெற்றாலும் அப்படின்னு. இதுல ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இது ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டெபிலிட்டி, இந்த வலுவானது, இப்படிக்கெல்லாம் அர்த்தம் இல்ல. வலுவான பாஜக நாங்க வலுவா இருக்கிறோம்னு ஆட்சி புரிஞ்ச போதுதான் பாராளுமன்றத்துக்குள்ளேயே தாக்குனாங்க. எனவே இந்த வலுவானது, அப்புறம் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அந்த எலெக்ஷன் வந்துடும். ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் சொல்லும் பொழுதும் கூட அவர் ஒற்றை ஆட்சியில இருந்து 2 கட்சி ஆட்சியை விரும்புறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னா அவ்வளவு எதிர்பார்க்க கூடாத ஒரு விஷயம் இல்ல. ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொது புத்தியை எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, அது செலவாயிடும். 1200 கோடி போன எலெக்ஷனுக்கு செலவாயிடும். ஆனா 5 கவர்மெண்ட் இருந்திருக்கு. விபி சிங், சந்திரசேகர், குஜரால், தேவகவுடா, இப்படி அதுக்கு முன்னால ஜனதா கட்சி இப்படி இருந்திருக்காங்க. இது எதுலயும் இவ்வளவு பெரிய ஊழல் இருக்குல்ல. 2Gலையும் நிலக்கரி படுகையிலையும் இழந்த தொகையை மட்டும் வச்சிருந்தா
15வது லோக்சபா தேர்தல் நடத்துனது போல 300 தேர்தல் நடத்தி இருக்க முடியும். ஸ்டெபிலிட்டி அதுக்காக ரொம்ப கேஷுவலா இவர் சொல்ற மாதிரி இந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறத எலெக்ஷன் வேணா நடத்திக்கலாமே, அதான் இவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்களே, இந்த பணத்துக்கு இது சரியா போகும் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா இது வந்து ஒவ்வொரு உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இப்படி ஒரு அணி அமைஞ்சா அது ஸ்டேபிளா இருக்காது அப்படின்னு இப்பயே நீங்க இல்ல நான் அப்படி சொல்ல, நீங்க வந்து இது தோத்து போகும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் அதுக்காக சொன்னேன். ஆனா ஜெயிக்குமாங்கிறது வந்து கேள்விக்குரிய விஷயம் இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சுதந்திரம் அடைந்ததுல இருந்து இன்னைக்கு வரையிலும் ஈவன் முதல் பொது தேர்தலில் இருந்து ஒரு கட்சி கூட 50% அதிகமான வாக்குகள் பெற்றது கிடையாது. ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இவையெல்லாம் சிறுபான்மை அரசுகள். இந்த முயற்சி வந்து கட்டாயம் வெற்றி பெறும். நீங்க சுதந்திர போராட்டம் 1800 ஏன் வெற்றி பெறாதுன்னு ஒரு முன்முடிவு போறணும். நீங்க சொல்ற மாதிரி இந்த ஒரு முயற்சி வந்து 20 வருஷம் இல்ல 84க்கு முன்னாடி வேணா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நாடு முழுவதும் மாநில கட்சிகள் வலுப்பெற்றிருக்கின்றன என்னும்பொழுது அதற்கான வாய்ப்பு முன்பை விட இப்பொழுது பிரகாசமா இருக்கு அப்படிங்கறத ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? முன்பை விட பிரகாசமாக இருக்குது அப்படிங்கும் போது இது வெறும் எண்ணிக்கை கணக்கு மட்டும் கிடையாது. மாநில அரசுகளில் அங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்திருப்பது என்பது நீங்க சொல்ற பார்வையில உண்மையாக இருக்கிறது, இல்ல உண்மையாக இருக்கலாம். அப்படின்னு பார்த்தா கூட இவர்கள் எல்லாம் சேர்ந்து அமைக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் என்பது அது அவர்களுடைய கடந்த காலத்தையும் சேர்த்துதான கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி வேண்டாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்துட்டா கூட இவர்களுக்கென்று பொதுவாக தலைமை ஏற்கக்கூடிய நபராக யார் இருக்க முடியும்? இன்னொரு தேர்தல் அப்படின்னு சொல்லும்போது ஏன் தனிநபர்களை மையமே மட்டுமே ஒரு அணி மையப்படுத்தணும்? மோதியா ராகுலாங்கிற வந்து தனிநபர்களை மையப்படுத்தி ஒரு விஷயமாக ஏன் என்று கேட்டால் எப்பவுமே பிரதமர் அப்படிங்கிறது ஒருவர் தானே. அவருக்கு கீழான மந்திரி சபையில பிரதமருக்கு இருக்கிற அதிகாரம் என்பது அவங்க மட்டும் 10 பிரதமர் இல்ல. அதுதான் சொல்றேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சிக்கு உள்ளாக இருக்கும் போது அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது, அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பது என்பது வேறு. 11 கட்சிகள் 13 கட்சிகள் 2 கட்சி இப்ப 3 கட்சியா சுருங்கி இருக்கு. நீங்க அப்படி அப்படி இருந்ததாலதான் அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடத்த நான் முடிச்சிடறேன். நீங்க சொன்னீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இதற்கு முன்னால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கலையான்னு கேட்டேன். சகோதரர் சொல்ற மாதிரியே ஜனதா கட்சி ஆட்சியில் துவங்கி நீங்க வந்து குஜராத் ஆகட்டும், சந்திரசேகர் ஆகட்டும், தேவகவுடா இந்த மாதிரி எல்லா அரசாங்கத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்தை கூட முழுமையாக பூர்த்தி செய்யாத அரசாங்கங்களாகத்தான் அதை இருந்திருக்கிறது. மேக்சிமம் 11 மாசம். நான் சொல்லி முடிச்சிடறேன்னு சொல்றேன். ஏன் இவ்வளவு தூரம் இது பண்றீங்க? 13 நாள் இருந்தோம், அதுக்கப்புறம் 13 மாசம், அதுக்கப்புறம் முழுமையா பூர்த்தி பண்ணணும். ஒரே ஒரு விஷயம், காங்கிரஸ் அல்லாது மத்தியிலே நிலையான ஆட்சி எங்களை தவிர கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்துல 23 கட்சிகளை வைத்து முழுமையா ஒரு பீரியட நாங்க பூர்த்தி பண்ணணும்ங்கறத ஒத்துக்கிறீங்களா? நீங்க 13 நாள் எக்ஸாம்பிள் சொல்றீங்க. ஏன் அதுக்கப்புறம் நடந்த வாஜ்பாய் அவர்களது ஆட்சி முழுமையாக பூர்த்தி செய்தது, அதையே மறுக்கிறீங்க? பூர்த்தி செய்ததை தவிர இன்றைக்கு பிஜேபி கூட நாங்க வாஜ்பாய் ஆட்சி செய்தது மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம்னு நீங்க சொல்லிய பட்டேல சொல்றீங்க, 3வது அணி ஒப்பேராதுன்னு சொல்றீங்க. நாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இதுவெல்லாம் செய்தோம். மோடி எங்கேயாவது பேசியிருக்காரா? எங்களோட மாற்று வாஜ்பாய் அவர்கள் போட்ட வழித்தடத்தில் நான் நடந்து செல்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன வழித்தடம்? நீங்க என்ன வெற்றிகரமாக நான் சொல்றேன். வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க வந்து ஜிடிபி ரேட்ல இருந்து ஏற்றுமதி முதல் கொண்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இந்த நாடு முன்னணியில் இருந்தது. உங்களை விட்டு போச்சு. நான் என்ன சொல்றேன், உடனடியா தோத்து போனீங்க. நான் சொல்றேன் காரணம் அது வந்து வெறுமனே அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கறது மட்டும் இல்ல, அரித்மேட்டிக். நீங்க கணக்கு போடுறீங்க இல்லையா, அங்க இருக்கிற கட்சி இங்க இருக்கிற கட்சின்னு. இதே மாதிரி இந்தியா முழுமைக்கும் ஒரு சில மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகள் மீதான அதிருப்தியோ அல்லது வெறுப்போ ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கூட்டணி என்பது தோற்று போனதை தவிர பிஜேபி தோற்றதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன் புது கட்சிகள் உங்களோட அணிக்கு வரத்துக்கு தயங்குறாங்க? சரி, இன்று புது கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி நகர்ந்து வருகிறது. நாங்க எவ்வளவு கட்சிகள் தேர்தல் மாநில கட்சிகள் அணி நோக்கி போகுது. தமிழ்நாட்டுல ஒரு இந்த கிராமத்துல ஒரு பாட்டு பிடிப்பாங்க, 1 ரூபாயும் தாரேன், ஒரு 1.8 தாரேன்னு. ஒவ்வொரு கட்சிகிட்டயா போய் நீங்க சொல்லி சொல்லி பார்த்து இன்னும் நிறைவேறலையே. நான் என்ன சொல்றேன், நீங்க அகில இந்திய அளவுல எந்த கட்சி வந்து சொல்லுங்க. கட்சி ஒரு சீட்டுக்காக உட்கார்ந்து பேசிட்டு உங்களை விட நாங்க பெட்டரா தான் இருக்கோம். முன்னாடி திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். ஒவ்வொரு முறை இந்த அணி
கரை சேராதுன்னு விமர்சிக்கிறவங்க முந்தைய முயற்சி தோற்றது, இதே போன்ற முயற்சிகள் செய்யப்பட்டது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனால் அன்றைய சூழலையும் இன்றையும் நம்ம ஒப்பிட முடியுமா? இன்னைக்கு மாநில கட்சிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது, இல்ல மாநில கட்சிகளுடைய ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பெருவாரியாக நாடு முழுவதும் வந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியுமா திரு பகவான் சிங்? நிச்சயமாக அது பழசு நினைச்சு நம்ம இப்போ அடுத்தது என்ன அதே மாதிரிதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, வாஜ்பாய் எப்படி 23 கட்சிகள் வச்சு அவரும் ஒரு ஃபுல் டேர்ம் நடத்தினார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அது உண்மைதான். அதாவது இந்த பிரதான கட்சிகள் லீட் பண்ணி ஒரு கோயலிஷன் நடத்தினா அந்த கோயலிஷன் நீடிக்கும். ஆனா அதே மாதிரி சில ஸ்மாலர் பார்ட்டிஸ் ஒரு கோயலிஷன் வந்தா அது நிக்காது அப்படின்றது ஒரு கருத்து சொல்றது சரியா இருக்குமான்றது எனக்கு தெரியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா UPA 1 and UPA 2 இந்த கோயலிஷன் பல கட்சிகளை வச்சு நடத்தின இந்த சோ கால்ட் ஸ்டேபிள் கவர்மெண்ட், அதுக்கு அவங்க கொடுத்த கப்பம், செலுத்திய கப்பம், இந்த 2Gயும் கோல் கேட் எவ்வளவு ஒரு ஊழல், இந்த மாதிரி ஒரு கப்பத்தை செலுத்தி ஒரு ஸ்டெபிலிட்டியை வாங்கின இந்த கோயலிஷன்ஸ் அது யாராலையும் பண்ண முடியும். அது ஒரு இந்த டெமோக்ரஸில, அதுவும் நம்ம டெவலப்பிங் கண்ட்ரில அது ஒரு நம்ம டிசைரபிள் சர்க்கம்ஸ்டன்சஸா நம்ம அதை எடுக்க முடியாது. இன்னொன்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது, இந்த ஒரு மூன்றாவது அணியில மாற்று அணியில யாரு தலைமை, யாரு பிரதமர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த சிச்சுவேஷன் வந்தா லீடர் வில் எமர்ஜ். யாரு எதிர்பார்த்தாங்க ராஜீவ் காந்தி, பைலட் ராஜீவ் காந்தி பிரதமர் பலருக்கு ஆஸ்பிரேஷன் இருக்கிறது, நிறைய பிரதமர் வேட்பாளர் இருக்காங்க. ஆக அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா போகுங்கிறது அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கான வலுவான காரணம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர்ஸ். ஆமா, எந்த கட்சியில கொஞ்சம் கூட நம்பர்ஸ் இருக்கோ. அப்புறமா அது மட்டும் இல்ல, சில நேரத்துல அவ்வளவு நம்பர்ஸ் இல்லைனாலும் மற்ற கட்சிகள் சரி இவங்க ஒரு சிறப்பா நடத்துவாங்க, இவங்க எல்லாரும் ஏற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி வரலாம். ஐகே குஜ்ரால் அவர் காங்கிரஸ் கேண்டிடேட்டா இருந்தா கூட, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தா கூட, வாட் வாஸ் ஹிஸ் கான்ஸ்டிட்யூன்சி? ரைட். இந்த நிலையில எழக்கூடிய பிரதானமான கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பிரதமர் வேட்பாளராக இந்த அணி தயக்கம் இல்லாமல் ஏற்குமா? அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த அணி சில முரண்பாடுகளை கொண்ட அணியாக தெரிகிறது. அதாவது பேசுகின்ற பொழுது சகோதரி சொன்னாங்க, இந்த அணி கையை கோத்துக்கிட்டு நிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படும். இதே நிலைதான் 2009 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் கைகோத்து நிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த கூட்டணியும் பயன்படுது. அதனால இப்போ அவங்களுக்கு வெற்றியை நோக்கி அவங்க முயற்சி பண்றாங்களே ஒழிய அதை உறுதிப்படுத்துறதுக்கு இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி. ஆனா அந்த கூட்டணி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அந்த கூட்டணியை ஆதரிக்கின்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தாதான் பிரதமராக முடியும். ஆக அந்த கட்சியினுடைய அந்த கூட்டணியில நீங்க எனக்கு பேச கொடுத்த நேரமே குறைவு. அதுல நீங்க நான் சொல்ல வர்றது, ஆக இதிலிருந்து என்ன முடியும்னா, பாரதிய ஜனதா கட்சி 272 தாண்டாளுடைய மோடி பிரதமர் ஆக முடியாது. அவங்களுக்கு யாராவது ஆட்சி கட்சியினுடைய ஆதரவு இருந்தாதான். ஆக அந்த 270 நேரடியான கேள்வி கேட்கிறேன். ஒரு போஸ்ட் போல் சீனோரியோல அஇஅதிமுக பாரதிய ஜனதா அரசாங்கத்தை ஆதரிக்காதுன்னு ஊர்ஜிதமா உறுதியா இந்த தருணத்தில் உங்களுடைய குதர்க்கமான கேள்வி நேரடியான முதல்ல இவ்வளவு நேரம் பேசுறதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. நாங்க சொல்ல வர்றது எனக்கு புரிய வாய்ப்பு கொடுத்திருந்தீங்கன்னா நான் அப்பவே பேசிருப்பேன். அதாவது இன்றைக்கு அந்த அணி வெற்றி பெறும், அந்த தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் மட்டும்தான் மோடி பிரதமர் ஆக முடியும். அது இல்லாத பட்சத்தில் பிரதமராக வாய்ப்பில்லை. அந்த கூட்டணி இன்னும் ஒரு முழுமையான கூட்டணியா உருவாகல. அந்த முழுமையான கூட்டணிக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்க நான் முடிச்சிடறேன். புரியுது. இது மட்டும் இல்லாம நீங்க இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருந்த கூட்டணியாக இருந்தாலும், அதை தொடர்ந்து வந்த காங்கிரஸ் தலைமையில் இருந்த கூட்டணியா இருந்தாலும், இந்த கூட்டணிகளை தாங்கி பிடித்ததும் தூக்கி நிறுத்தியதும் மாநில கட்சிகள்.
மாநில கட்சிகள் அது இல்லங்க, ஸ்பெசிபிக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க, கருத்துக்களை சொல்லிட்டீங்க. கேள்விகள் பதில் நீங்க இல்ல. இதுவரைக்கும் மாநில கட்சிகளுடைய தயவு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் எந்த மத்திய அரசாங்கம் நின்னதில்லை. ஆனா மாநில கட்சிகளுடைய ஆதரவை பெற்று ஆட்சியில் அமர்ந்தவர்கள் அந்த மாநிலங்களுக்கும் மாநில கட்சிகளுக்கும் துரோகம் செஞ்சிருக்காங்க. அதனுடைய பாதிப்பு இன்னைக்கு அந்த மாநில கட்சிகள் தான் ஒருங்கிணைந்து தங்களுக்குள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டு ஆட்சியை நம்ம காரணத்தினால் பாரதிய ஜனதாவுக்கு தேர்தலுக்கு பிறகு அப்படி ஒரு பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்குமே ஆனால் ஆதரவை அதிமுக கொடுக்காது. எக்காரணத்தை கொண்டும் பாஜக கை கொடுக்க. நீங்க கேட்கறது வந்து ஏன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதான்னு கேளுங்க. எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்க தெளிவா நாங்க வந்து எங்க இலக்கு நோக்கி நடக்கிறோம். நாங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து உரிய 40 இடங்களிலும் வெற்றி பெறணும். அதுக்கான முயற்சியில ஈடுபட்டு களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்க வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு. வெற்றி பெற்றதற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து ஆட்சியை அமைப்பதற்கு முயற்சிப்போம். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பிரதமராக்குவோம். இதுதான் எங்க நோக்கம். நீங்க ஏன் நாளைக்கு பாரதிய ஜனதா வந்து எங்க கூட்டணியை வந்து ஆதரிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? கட்டுப்பாடு காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணி ஆதரிக்க அரசு இப்போ ஆம் ஆத்மி வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறீங்களே தவிர கேள்விகளுக்கு இன்னும் வரல. இந்த கூட்டணியில முரண்கள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. எந்த கூட்டணியில முரண் இல்லைங்க. இதுவரைக்கும் அமைந்த கூட்டணி எந்த கூட்டணியில முரண் இல்லாம கூட்டணி அமைஞ்சது? கூட்டணின்றதே ஒரு ஒருங்கிணைப்பு தான். அதுக்காக ஒரு கட்சியினுடைய காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப காவிரி கேள்வி எடுத்துக்கோங்க. காவிரி விஷயத்துல தேவேகவுடா அந்த அணியில் இருக்கிறார். தேவேகவுடாவுடைய நிலைப்பாடு காவிரி விவகாரத்தில் தெரிந்தது. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வரக்கூடாது என்பது அவருடைய நிலைப்பாடு. அதே போல காவிரி இறுதியான கெசட்ல வந்திருக்கவே கூடாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அவரும் நீங்களும் ஒரே அணியில் இருக்கீங்க. ஒரு நிமிஷம். நீங்க வந்து கருத்து வேறுபாடு என்பது அது இருக்கிறதுனாலதான் ஜனநாயகம் என்பதற்கான தேவையா வருது. காங்கிரஸ் கட்சியில தான் கிரண்குமாரும் இருக்காரு. கிரண்குமார் ரெட்டி காங்கிரஸ் கட்சியில தானே இருக்காரு. தெலுங்கானா சம்பந்தமான விஷயத்தில் இல்ல, நான் அப்படி நினைக்கல. அப்ப கருத்து வேறுபாடு என்பது இந்த பல கட்சிகள் சேர்றதுனால மட்டும் இல்ல. ஈவன் பிஜேபியில பிரதமர் வேட்பாளர் யார் என்று வந்தது அது ஒரு வகையில் தீர்க்கப்பட்டது. இதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் கருத்து வேறுபாடுகள் அல்லது கூட்டணி இருந்தாலும் வரும். கடந்த காலத்தில் அமைந்த எந்த மாற்று அரசாங்கமும் பிஜேபி காலவாரி விட்டு அது போச்சு. விபி சிங் வந்து இடஒதுக்கீடு என்று சொன்னதால் பிஜேபி அதற்கான ஆதரவை விளக்கியதால் அந்த அரசாங்கம் வந்தது. மீதி அரசாங்கங்கள் காங்கிரஸ் முல்லைப்பெரியாறு விவகாரத்திலேயோ காவிரி விவகாரத்திலேயோ இந்த கூட்டணி என்ன நிலை? இந்த ஒரு ஆட்சி அமைமையானால் தேவேகவுடா ஒன்று கேட்பார். தமிழ்நாட்டுடைய நோக்கம் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது இந்த முரண்கள் இந்த முரண்கள் தான். நீங்க பேச்சுவார்த்தை ஒரே கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடகா யூனிட்டுக்கும் தமிழ்நாடு யூனிட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிற போது இது ஏதோ ரெண்டு கட்சி வந்ததுனால தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் குமார் இதுக்கான பதில் கேட்டுறேன். தேவேகவுடா தண்ணீருக்கு கொடுக்க கூடாதுங்கிற நிலைப்பாட்டை கொண்டு வர அவரோட தான் கை கோக்க போறீங்களா? ஒரு போட்டோ ஆப்ல இப்போ காவிரி இஷ்யூல போய் நாங்க அவரோட கை கோக்கல. இது வந்து இந்த ஆட்சிக்கு ஒருமையானால் அதுதான் எது சட்டம் சொல்லுதோ, எது நியாயமோ, எது சரியோ அதை வந்து செய்வாங்க. அதுல வந்து எந்த குறுக்கீட்டுக்கும் அல்லது யாருடைய வற்புறுத்தலுக்கும் அதிமுக வந்து இதுக்காக எங்களுடைய உரிமையை பலி கொடுத்து யாரோடைய கூட்டு சேர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவோம். ஆனா அதே சமயம் அவங்க நியாயத்துக்கு புறம்பா ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அந்த கோரிக்கையை வந்து ஏத்துக்கிட்டா நாங்க கூட்டணி சேர்ந்தோம். இன்றைக்கு இத ஆரம்ப கட்டம் தான் இருக்கு. இதுக்கு பிறகு இதை ஒரு வடிவமைப்பு கொண்டு வருவோம். அதுக்கு சில கோட்பாடுகளை உருவாக்குவோம். அந்த கோட்பாடுகள் அடிப்படையில் அந்த கூட்டணி அமையுமே. நியாயமான வாதம் தானே. அதாவது இவங்க சொல்ற மாதிரி நாங்கள் உருவாக்குவோம், செய்வோம். மாநில தலைமைகளுக்குள்ளே வேறுபாடு வருது. அப்போ இரண்டு கட்சிகளுக்குள்ள வேறுபாடு வந்துருமா? இந்த கட்சி வெவ்வேறு நிலைப்பாடு அப்படிங்கும்போது அந்த முறை இந்த முறை வெவ்வேறு முறை. நீங்க வந்து வெவ்வேறு கட்சிகள் இருக்கின்ற நிலைப்பாடு என்பது வேறு. ஒரே தேசிய கட்சிக்குள்ளாக அது கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், முல்லை பெரியாறு பிரச்சனையாகட்டும் அல்லது காவிரி ஆகட்டும், தேசிய கட்சிகளே இங்கு ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்க வேண்டிய. ஆக
முடிவுகளை எடுக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தில் ஆரோக்கியம் சொன்னா முடிவு என்னாச்சு? அல்டிமேட் ரிசல்ட் என்ன முடிவு எடுத்தீங்க? காவிரி விவகாரத்துல நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க, கர்நாடகா ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். உங்களுடைய மத்திய தலைமையுடைய கருத்து என்ன? அதைத்தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும் போதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளை தேசியமயமாக்குவதும் நதிகளை இணைப்பதும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். நீண்ட கால திட்டமாக இருக்கட்டும், எவ்வளவு நீண்ட பாதையாக இருந்தாலும் முதல் அடியிலே ஆரம்பிக்க வேண்டும். அப்போ மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பலமான அரசாங்கம் என்பது எந்த விதமான சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ற மாதிரியான ஒரு முடிவை எடுத்து நதிகளை தேசியமயமாக்குவது நீண்ட கால திட்டம்னு நீங்க சொல்றீங்க. முல்லைப்பெரியாறு நதிநீர் இணைப்பு மையப்படுத்தியதல்ல, அதுல உங்களுடைய அந்த மாநில தலைமையும் வேற நிலைப்பாட்டு எடுத்தது. நான் சொல்றேன், இது ஏதோ எங்களுக்கு இல்ல, எல்லா தேசிய கட்சிகளும் இந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு போகும்போது பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தெளிவான முடிவை எடுத்து நீண்ட காலத்தில் பயன் தரக்கூடிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோட வேலை. அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே ஆட்சி அமைத்து பெரும்பான்மையோடு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் எங்களால் சரி செய்ய முடியும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் சார் சொல்லிடுறேன், ஆனால் நீங்க இந்த மாதிரி மாநில கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொருவரும் தங்களுக்கான பிரதமர் கனவை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சரை கேட்கும் பொழுது மிக தெளிவாக சொல்றாங்க, தேதியில இல்லாம இருக்கலாம். இதே பிரதமரானால் மட்டுமே, நாம் பிரதமரானால் மட்டுமே தமிழகத்தினுடைய உரிமைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லலைங்களா? யார் சொன்னாங்க? வேற என்ன அர்த்தம்? 40 எம்பிக்களும் 40 தொகுதிகளும் சகோதரர் சொன்னாரு. அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மத்தியில் ஆட்சியை நாம் பிடிப்போம் சொன்னாங்க, அது உண்மை. அதே மாதிரி நான் அம்மா தான் பிரதமர்னு சொன்ன நான் மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அத்தனை தொண்டரும் சொல்றோம், அத்தனை தலைவர்களும் சொல்றோம், அதுவும் உண்மை. அதாவது இவங்க எப்படி பிஜேபியினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடியை சொல்றாங்களோ அது மாதிரி அதிமுக பிரதமர் வேட்பாளர் அம்மான்ற சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்கு. நான் முடிச்சிடறேன். ஆக அதுக்கான நாங்க இலக்கு நோக்கி நாங்க எங்க காய நகர்த்துறோம். இன்றைக்கு 40 இடத்துலதான் எங்களுக்கு பேஸ். சுவர் இருந்தாலும் சித்திரம் வர முடியும். சுவரை நாங்க உருவாக்குறோம். சுவரை உருவாக்கின பிறகு எந்த வகையான கலவையை பயன்படுத்துறோம், எந்த வண்ணத்தை பயன்படுத்துறோம், எந்த துருகியை பயன்படுத்துறோம், அது அரசியல்ல சில வெளியே சொல்ல முடியும். கனகராஜ், தமிழக முதலமைச்சர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அதிமுக உறுப்பினர்களால, அதிமுக தொண்டர்களால எழுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அதை கேட்கும்போது அது தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னாலும் அந்த ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது கோரஸ் பெற்று வருகிறது அப்படிங்கறத பார்க்கணும். அதுல உங்களுடைய கூட்டணியுடைய நிலைப்பாடு இல்ல, அதாவது எங்களை பொறுத்தளவு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், நாங்க அந்த போட்டியில இல்ல. எங்களுக்கு வந்த போதே ஜோதிபாசிட்ட சொன்ன போதே நாங்க அதை ஏற்கல. ஆனா அதே சமயத்துல இந்த பிரதமர் வேட்பாளர் என்பது இப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க சகோதரி வானதி சீனிவாசன் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, இது ரொம்ப காலமா காங்கிரஸ் கட்சி சொன்னது, வலுவான ஒரு கட்சி இருந்தா தான் இந்தியாவுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும். 1947 இருந்து 77 வரை வலுவான கட்சியாக இருந்தது. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? இவங்க அப்படியெல்லாம் ஒரு மாநிலத்திலேயே அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையோடு இருந்த போது தீர்க்க முடிஞ்சதா? கிடையாது. எனவே இது ஜனநாயக முறைப்படி தீர்க்க வேண்டிய ஒரு அம்சம் இல்ல. இந்த அணி அமைந்தாலும் கூட அது நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க சரியானது நிலையான சொன்ன நான் என்ன கேட்கிறேன், நீங்க சுதந்திர போராட்டத்தின் போது ஒவ்வொரு சுதந்திர போராட்டம் ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் பிரிட்டிஷ்காரன் எடுத்து நம்மளால ஜெயிக்கவே முடியாது என்று பல பேர் ஆரிடம் கூறிக்கொண்டே இருந்தார்கள். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டிருந்தா நீங்க 1947 கூட நீங்க சுதந்திரம் வாங்கியிருக்க மாட்டீங்க. எனவே இது ஜனநாயகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. நீங்க முழுமையான பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது. அதனாலதான் நீங்க இந்தியாவில் என்ன பண்றீங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்து உத்தரவாதப்படுத்திருக்கீங்க. பெண்களுடைய பிரதிநிதித்துவம் 50% கூட இல்ல, 33% கூட வர முடியாது. எனவே இத்தகைய முறைதான் மாநில கட்சிகள். ஒரே ஒரு நிமிஷம், அதாவது இன்றைக்கு
பொதுவாகவே ஒரு மனப்போக்கு இருக்கு. தேசிய கட்சி என்று சொல்றது யாரு தேசிய கட்சி? 3 மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்டால் தேசிய கட்சி. இப்போ இந்த அணியில் இருக்கிற கட்சிகள் பல கட்சிகள் தேசிய கட்சிகள் தான். அதனால் அந்த அடிப்படையில் பாக்குறது இல்ல. யாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்தி பேக்கெட் இருக்க அங்க வலிமையான கட்சிகள் தான் தேசிய கட்சிகள் நினைக்கிறாங்க. அங்க செல்வாக்குள்ள கட்சிகள் தான் இந்த நாட்டை ஆளணும், அவங்களுடைய பிரதிநிதிகள் தான் பிரதமராக மற்ற மாநில கட்சிகள்ல இருந்து மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடாதுன்ற ஒரு மனநிலை அவங்கள தவிர வேற யாரும் வந்தாலும் ஆள விடாம தடுக்கிற சூழ்ச்சி தொடர்ந்து நடக்குது. அதையெல்லாம் முறியடிக்கதான் மாநில கட்சிகள். நான் திரு பகவான் சிங் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த முரண்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள நிறைய முரண்கள் இருக்கு அப்படின்னா, கட்சிகளுக்குள்ளேயுமே ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு மாநிலத்துக்குள்ளேயே இவ்வளவு முரண் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தெலுங்கானா விவகாரம் உட்பட எதுபொழுது இந்த ஒரு கட்சி இந்த ஒரு கூட்டணி அமையுமானால் இது ஏன் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் இந்த முரண்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு சரியான ஆட்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பெசிமிசத்துக்கு வரணும். நம்ம அதுல இதுக்கு முந்தி பேசப்பட்டது காவேரி நதிநீர் பிரச்சனையில எப்படி தேவகவுடாவுக்கு அதிமுகவுக்கும் வேறுபாடு, அதை பத்தி எல்லாம் பேசப்பட்டது. இப்போ எப்படி இவங்க 2 பேரும் ஒரு அணியில வந்தா செயல்பட முடியும், இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க முடியும், இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. இப்ப கர்நாடகா பிஜேபிக்கும் தமிழ்நாடு பிஜேபிக்கும் கூட தான் டிஃபரன்சஸ் இருந்துச்சு காவேரி இஷ்யூல. அது ஒரு இஷ்யூ. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு கோயலிஷன் வரும்போது அது கிவ் அண்ட் டேக். என்னன்னா நீங்க அந்த விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை வரலாமே. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி சென்டர்ல நம்மளாம் ஒரு கூட்டு அரசாங்கம் நடத்தும் போது ஒரு நீங்க விட்டு கொடுத்து நீங்க கொண்டு விட்டு கொடுக்குறீங்க, நான் ஒரு இதுல விட்டு கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம். அதுல ஒரு இம்பாசிபிள் சொல்ல முடியாது. நம்ம இதுக்கு எனக்கு முந்தி பேசின தோழர் சொன்ன மாதிரி ஒரு ஐ டோன்ட் நோ ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னால அது ஒரு அன்டச்சபிள் பார்ட்டிஸ் மாதிரி. அது மட்டும் இல்ல, சதர்ன் பார்ட்டிஸ்னால அதாவது நார்த்ல இந்த ஹிந்தி பெல்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் பிஜேபியா இருக்கட்டும் இல்லன்னா காங்கிரஸ், இவங்க மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். சவுத்ல இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தா பிஜேபியில எத்தனை ஸ்டேட்ஸ்ல அது ஒரு பிரதான கட்சியா சொல்ல முடியும்? காங்கிரஸ்ல இப்ப மிந்தி இருந்த வலிமையோட தான் இப்ப காங்கிரஸ் இருக்கா? கிடையாது. அந்த ஒரு பயஸ் தான் காரணமா ஒரு நேஷனல் பார்ட்டி தேசிய பார்வை அப்படின்னா ஒரு வடக்கு சார்ந்த விஷயமா பார்க்கப்படுதுங்கிற குற்றச்சாட்டு இல்ல. இந்த வடக்கு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல தான் இந்த நம்மளோட திங்கிங் எப்படி ஆகுதுன்னா, இதே சவுத்ல இருந்து தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இந்த நாட்டுல நார்த்ல இருந்து மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கணக்கு போட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க சொல்றது என்னன்னா, இப்போ ரீசெண்டா எதிர்பார்ப்பு அதிகமானதா அநியாயமானதா? இதுதான் சொல்றேன், இது எதிர்பார்ப்பு அநியாயத்துக்காக இல்ல. நாம இந்த ரீஜனல் பார்வை விட்டு மேல வரணும் அப்படிங்கறதாலதான். இது தமிழ் பிரதமர் கன்னட பிரதமர் அப்படிங்கிற விஷயம் இல்ல, நம்மளுக்கு தேவை இந்திய பிரதமர். இந்த மாதிரி நாமளே ஒரு கட்டடத்தை நோக்கி இந்திய பிரதமர் அப்படிங்கும்போது மேற்கு வங்கத்துல போய் மோடி பேசுகிறார், இந்த மண்ணின் மைந்தனை பத்தி குறிப்பிடுறார். அப்படிங்கும்போது அந்த இன்னொன்னு வலுவான ஆட்சின்னு சொன்னாங்கல்ல தமிழ்நாடு. இப்ப நீங்க 2 மாநிலத்துக்கு இடையில சொன்னீங்க, அதாவது அந்த மாநில நீர் உரிமை சம்பந்தமானது. காமன்வெல்த்துக்கு போகக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் போய் இவங்க தேசிய தலைமையிட்ட சொன்னாங்க. அது 2 மாநிலத்துக்கு இடையில உள்ள பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சரி, ஆனா அவங்க தலைமை காமன்வெல்த்துக்கு பிரதமர் போக வேண்டும் என்று தெளிவாக சொல்லிட்டாங்க. கூடங்குளத்துல அனுமதி கூடாதுன்னு அச்சுதானந்தன் சொல்றாரு. உங்க தலைமை ஒரு நிலைப்பாடு எடுக்குது. முல்லை பெரியாறுல நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய தவறு என்று சொன்னோம். அது தவறு. அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடும் இங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடும் ஒன்னே தானா? முல்லை பெரியார் விவகாரம் இல்ல. நான் அந்த விஷயத்துல என்ன சொல்றேன், எங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்லுச்சுங்கிறது, தமிழகத்திற்கு உரிய பங்கை மறுக்க முடியாது, மறுக்க கூடாது என்று சொல்றேன். ஆனா தமிழ்நாட்டுடைய பிரச்சனையே அந்த அணை வலுவானதாக இல்லைங்கிறது ஒரு வாதமாவே எடுக்கக்கூடாது. ஆனால் பினராயி விஜயன் தெளிவாக சொல்கிறார், there is no ambiguity in CPM's நிலைப்பாடு. மிக தெளிவாக அந்த அது பற்றிய கன்சர்ன்ஸ் CPM உடைய பொலிட்பியூரோ. பினராயி விஜயன் அப்படி சொன்னதா நீங்க காமிக்க முடியாது. நீங்க எங்க கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு
தமிழகத்தினுடைய பங்கை மறுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. நான் சொல்றது இந்த மாநில கட்சிகளுக்கு இடையில வரக்கூடிய மாநிலங்கள் உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகளை பினராயி விஜயன் சொன்னதா காமிக்க முடியாதுங்கிறீங்க. நோ ஆம்பிகுவிட்டி இன் சிபிஎம் ஸ்டாண்ட் ஆன் முல்லப்பெரியார்னு பினராயி விஜயன் சொல்லக்கூடிய அதுல என்ன சொல்றாரு, அணையுடைய வலு பற்றிய கன்சர்ன்ஸ் எழுப்பி இருக்கு அப்படின்னு அது தேவையில்லைங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. இல்ல இதுல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியும். கருத்து வேறுபாடு ஒரே தேசிய கட்சிகளுக்கு உள்ளாக இருக்கிறது அப்படிங்கறதால இதற்கான தீர்வை நோக்கி நம்ம போனோமா? தெலுங்கானா சொல்றீங்க, தெலுங்கானா பத்தி எழுதிட்டு இருக்கு, அங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத இல்லாம இருக்கு. இந்த மாதிரி ஒரு முடிவு நாடு முழுவதும் வேண்டுமா? காஷ்மீர்லயோ அல்லது வடகிழக்கு பல மாநிலங்களிலோ அசாம்லயோ இந்த பிரச்சனைகள் தீர்ந்து போயிடுச்சு. பிரச்சனை எல்லாருமே தீர்ந்து போச்சான்னு சொன்னா அப்ப நீங்க மேற்கு வங்காளத்துல ஆட்சி ரொம்ப சுருக்கமா மக்களுக்கு எடுக்கணும். நரசிம்மராவ் சதர்ன் ஸ்டேட்ல இருந்து பிரதமர் ஆனது உண்மை. ஆனா அது எப்போ அந்த சூழ்நிலை வந்ததுன்னா காங்கிரஸ் பலகீனப்பட்டு காங்கிரஸை யாரும் வழிநடத்த முடியாத ஒரு சூழ்நிலை வர சொல்ல நரசிம்மராவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் நிலை வர சொல்ல நரசிம்மராவ் அரசாங்கத்தை மற்ற கட்சிகள்லாம் தாங்கி பிடித்ததுனால தான் அவர் ஆண்டாரு. கடைசி வரைக்கும் அவர் போதுமான மெஜாரிட்டி இல்லாம மற்ற கட்சிகளுடைய தேசிய கட்சிகள் பலகீனப்பட்டதுனாலதான் அந்த நிலைமை தான் இப்ப வரும். அதுதான் இப்ப நடக்க போகுது. கட்சிகள் மீது ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த நேற்று கூடி பேசி ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறோம் சொன்னோம். உடனடியா நேற்றுக்கு முந்தின நாள் வரைக்கும் காங்கிரஸை மட்டுமே எதிர்த்துக் கொண்டிருந்த நரேந்திர மோடி நேற்றைக்கு மூன்றாவது அணி என்ற ஒரு உருவாகிறது தெரிஞ்ச உடனே இதை எதிர்க்கிறாருன்னா அப்போ நாங்க சரியான திசையில இன்னைக்கு காங்கிரஸ் பலகீனப்பட்டு போச்சு, நமக்கு போட்டியில நடிச்சிட்டு இருந்த நரேந்திர மோடிக்கு போட்டியான அணி உருவாச்சுன்றதா அதிகமா நரேந்திர மோடி விமர்சிக்காத உங்கள் கட்சி நாங்க விமர்சிக்கிறோம். ஆனா கருத்துக்களை சொல்றது விமர்சனம்ன்றது நாங்க எங்களுடைய தேர்தல் காலத்துல எங்களுடைய கருத்துக்களை நாங்க சொல்றது உரிமை இருக்காது. மக்கள்கிட்டையும் கேட்டிருந்தோம் கரை சேருமா மூன்றாவது அணி என்று. ஆயுதத்தின் SMS வாயிலாக அளித்த முடிவுகளை பார்க்கலாம். ஆம் என்ற கருத்து 21% வந்திருக்கிறது. இல்லை என்று 62%, இது வாக்குகளை பிரிக்கும் என்று 17% தெரிவித்திருக்கிறார்கள். வாக்குகளை வாங்கும் அதே சமயத்தில் வாக்குகளை பிரிக்கும் என்று 17% தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பல கேள்விகள் இந்த அணி சார்ந்த எழுந்திருந்தாலும் நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவு செய்தாகணும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன், திரு ஆவடிக்குமார், திரு கனகராஜ், பகவான் சிங் மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். 40-40 என்று தேர்தலை மையப்படுத்தியும் கூட்டணி வியூகங்கள் ஒவ்வொரு தொகுதியும் தேர்தலை எப்படி பார்க்கிறது, அந்த தேர்தலுடைய பிரச்சனைகள் என்ன, அந்த தொகுதிகளுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை விரிவாக கருத்து கணிப்புகளோடு அலசக்கூடிய 40-40 என்ற நிகழ்ச்சியும் தந்தி டிவியில் 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. அதை தவறாமல் காணுங்கள். நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.